ஊட்டுங்க. நீங்கள் இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கிளைக்கும் மரத்துக்கும் பூவுக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது அங்கே தேடிக்கிட்டு இருக்கீங்க. இது தண்ணி ஊற்றுறதுன்றது எப்படின்னா, நீங்கள் லஞ்சத்தை ஒழிக்கணும், ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி நடுவில் இருக்கிற துறைகளை பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய துறை இங்கே பேஸ். இங்கே பேஸில் மிஸ்டேக் நடந்துட்டு இருக்கும்பொழுது இதை சரி செய்யாமல் நீங்கள் என்ன தான் மேல்மட்டத்திலும் பிற இடத்துலையும் நீங்கள் என்ன சரிப்படுத்தவும் பிடிச்சி உள்ளே போடுறாலும் கேஸ் நடத்தினாலும் இங்கே சரி செய்யாததுக்கு முடியாது. அப்போது இங்கே இந்த 3 ஒழுங்காக இருந்தால், அரசு மருத்துவமனையில் இருந்தால், இங்கே 3த்துக்கான செலவுகள் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு தனி மனிதனுக்கு தேவையை மீறிய செலவு இருக்காது. எல்லா இடத்துலையும் பணப்புழக்கங்கள் நெறிப்படும், ஒரு ஒழுங்குக்கு வரும். தேவையில்லாத பணங்கள், தேவையில்லாத லஞ்சம், தேவையில்லாமல் பணம் சேர்க்குற ஒரு எண்ணம் வராது. அறம் எங்கே இந்த 3த்தை நீங்கள் அறம் கொண்டு வாங்க, பிற துறைகள்லையும் அறம் வரும். அறம் தொலைஞ்ச இடம் இந்த 3 இடம்தான். உணவில் அறம் தொலைஞ்சிருச்சு, கலப்படங்கள் பெருகிடுச்சு. கலப்படம் பெருகினதுனால எல்லா இடத்துலையும், அதாவது தேவையில்லாத உணவு பொருட்கள்லாம் அதிகமாக, சாப்பிட்ற உணவுகள் அதிகமாக வந்துச்சு. அப்போ அது எல்லாமே மைதா மாதிரியான ரசாயனம் மிகுதியாக இருக்கிற பொருட்கள் இன்றைக்கி உணவு சார்ந்ததில் வந்துடுச்சு. அது போக உணவுகளில் க்ரூட் ஆயில் கலந்த எண்ணெய், அப்புறம் அமோக்சலின் மாதிரியான ரசாயனங்கள் கலந்த மிளகாய் பொடி, இன்னும் ஏகப்பட்ட கலப்படங்கள் கலந்த பொடிகள், சமையல் பொருட்கள் இங்கே ஆரம்பிக்குது. அப்போ அங்கேருந்து அவன் நோயோடு வரான். நோயோடு எங்கே போவான்? காசு இருக்குல்ல, நேராக தனியார் மருத்துவமனைக்கு தான் போகிறான். ஏன்னா ஈஸியாக பார்க்கலாம்ல. அரசு மருத்துவமனையில் காத்துட்ருக்கணுமே. அப்போ நீங்கள் அங்கே ஒழுங்குபடுத்துங்க. அரசு மருத்துவர்களை பிடிங்க. அறம் சார்ந்த பணம் கொடுத்து வந்தவனை நிறுத்துங்க. நீங்கள் எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறதுனால தான் அவன் காசு கொடுத்துட்டு படிக்க வரான். நீங்கள் இங்கே அரசு பள்ளியில் மார்க் மட்டும்தான். இங்கே கேஸ்ட் கிடையாது, ஏழை பணக்காரன்ற பொருளாதார பாகுபாடு கிடையாது, சமயம் சார்ந்த பாகுபாடு கிடையாது, எதுவும் கிடையாது. படிக்கிறவனுக்கு, உழைக்கிறவனுக்கு, அர்ப்பணிப்போடு இருக்கிறவனுக்கு அரசாங்க வேலை. அப்படி நீங்கள் அந்த கல்வித்துறையில் பண்ணிங்கன்னா என் மருத்துவத்துறையும் ஒழுங்காகும். அப்போ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர்றவன் பணத்தை தேட மாட்டான், தன்னுடைய உழைப்பை நினைப்பான். ஒரு காலத்தில் அப்படித்தானே இருந்தாங்க. நான் கஷ்டப்பட்டு வந்தேன். அப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுத்தாங்க. ஆசிரியர்களும் சரி, மருத்துவர்கள் இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுனால தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. மருத்துவத்துக்கும் கல்விக்கும் எதுக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு? அது அரசாங்கத்துடைய தலையாய கடமை இல்லையா? நீ லட்சமாக எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு நீ நஷ்ட ஈடு கொடுத்துட்ருக்கியே, அந்த காலத்தில் கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடு. அப்போ இப்படி நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது 2த்துக்கும் அறம் இருந்துச்சுன்னா நீ அங்கே எந்த அதர்மமும் தழைக்காது. தர்மத்தோடு படிக்கிறவன், அறத்தோடு படிக்கிறவன் அறத்தை முன்னேற்றி தான் தன்னுடைய வேலையை செய்வான். அதனால் இது 2த்தையும் அறமாக்குங்க. மருத்துவத்தை முதல்ல காசாக ஆக்காதீங்க. எல்லா தனியாக கிளினிக் வைக்காதீங்க. யார் கிளினிக் வச்சாலும் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுங்க. யாருமே தனியாக பார்க்கக்கூடாது, வீட்டில் கூட பார்க்கக்கூடாது. யாராக இருந்தாலும் அரசு மருத்துவமனைக்கு வாங்க. எந்த நேரம் 24 மணி நேரம் இருக்கட்டும், பரவாயில்ல, தப்பில்லை. அந்த கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டாக கிரிட்டிக்கலே கிடையாது, எமர்ஜென்சியே கிடையாது. ட்ரீட்மெண்ட் எடுத்து 1 வாரம் வரைக்கும் எதுவுமே ஆகாது. அது அவங்களுக்கு என்ன மாதிரியான கிரிட்டிக் பொசிஷன் வந்தாலும் சரி, அது விபத்து காலமாக இருந்தாலும் சரி, பூச்சிக்கடியாக இருந்தாலும், பாம்பு கடித்தாலும், அவங்களுக்கு ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாரத்துக்குள்ளே நடக்கிற எந்த பிரச்சனையுமே எதுவுமே பண்ணாது. ஈஸியாக வெளியே வந்துடலாம். அது படப்படப்பாக இருந்தாலும். மரணம் அப்படிங்கிறது வேறு, இறப்புங்கிறது அது யாராலையும் தடுக்க முடியாது. ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்க இறப்பாங்க. நான் சொல்கிறது இயற்கையான இறப்பு. மருத்துவமனையில் ஐசியூவில் இருக்கிறது இல்லை, விபத்தில் இருக்கிறது இல்லை. நோய்வாய் அப்படிங்கிறதோ இல்லை எமர்ஜென்சி அப்படிங்கிறது அக்குபஞ்சரில் கிடையாது. அக்குபஞ்சர் சிகிச்சையை நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்கன்னா இந்த மாதிரியான நெருக்கடிகளே கிடையாது. பேஷண்ட்டு கூலாக இருப்பாங்க. மக்கள் முதல்ல பதட்டம் அடையாமல் இருப்பாங்க. நோயை பற்றிய இதெல்லாம் இல்லாமல் தானே இருந்தாங்க. ஏங்க இதெல்லாம் ஆரம்ப கட்டங்களில் நம்ம முன்னோர்கள் எப்போ பதட்டம் அடைஞ்சிருக்காங்க? எதுக்குமே அவங்க பதட்டம் அடைஞ்சதே இல்லையே, படப்படப்பே வந்தது இல்லையே. நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் அப்படியே படப்படத்து எங்கே ஓடினாங்க? யாரை தேடி போனாங்க? இல்லையே. அவங்களுக்கு இறப்புன்ற டைம் வரும், கண்ணை மூடுறாங்க, இறந்துட்டு போயிட்டாங்க. ஐயோ எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எந்த காலத்தில் ஆம்புலன்ஸ் கடைப்பிடிக்கப்பட்டது? எந்த தலைமுறையிலேருந்து ஆம்புலன்ஸ் வந்தது? எப்போத்தந்து ஐசியூ வந்தது? எப்போத்தந்து எமர்ஜென்சி வந்தது? எல்லாமே சமீபமாக 100 ஆண்டுகளில் வந்திருக்கணுங்க. அதுக்கு முன்னாடி இறக்கலையா? அதுக்கு முன்னாடி விபத்து நடக்கலையா? அதுக்கு முன்னாடி வெட்டுக்குத்து நடக்கலையா? அதுக்கு முன்னாடி பாம்பு கிடைக்கலையா? தேல் கிடைக்கலையா? எந்த எமர்ஜென்சியுமே அவங்க பார்த்ததே கிடையாது. எல்லாத்தையுமே சர்வசாதாரணமாக எடுத்துகிட்டு இந்த மனநிலையில் இருந்தவங்க தானே. அந்த சமநிலையை
உடைச்சது யார்? ஆங்கில மருத்துவம். அப்போ அதை தானே தூக்கி போடணும். மக்களை பதட்டத்தோடையும் பயத்தோடையும் எமர்ஜென்சிங்கிற நெருக்கடியை கொண்டு வந்தது ஆங்கில மருத்துவம். அப்போ அந்த மருத்துவம் இருக்க வரைக்கும் ஜனங்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி பதட்ட சூழ்நிலை தான். அப்போ அதை விரட்டி அடித்தாதான் இங்கே இருக்க பதட்டம் அடங்கும், மக்கள் இயல்புக்கு திரும்புவாங்க, பாரம்பரிய வாழ்க்கை தலைமுறை திரும்ப மீண்டு வரணும்னா ஆங்கில மருத்துவம் ஒழிஞ்சால் மட்டும்தான் நடக்கும். அக்குபஞ்சர் மாதிரியான மரபொழி மருத்துவங்களுக்கு எதிராக கிடையவே கிடையாதுங்க. மரபொழி மருத்துவங்களுக்கு எதிராக நான் பேசலை. ஆனால் இப்போ இருக்கிற மரபொழி மருத்துவங்கள் அவங்க மரபுத்தன்மையை இழந்துட்டாங்க. திரும்பவும் ஒழுங்குபடுத்த பல வருஷங்கள் ஆகும். அக்குபஞ்சர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றதை ஒழுங்குபடுத்தி இன்றைக்கி வர்றதுக்கு எத்தனை 30 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? ஃபஸ்லுர் ரஹ்மான் கொண்டு வந்து அவர் ஒழுங்குபடுத்தி அது மக்கள் மத்தியில் பிரசித்தி ஆகி அதை சரியான ரூட்டு கொண்டு போகிறதுக்கு இன்றைக்கி 30 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ திருப்பி ஒரு 30 வருஷங்கள் மரபொழி மருத்துவங்கள் உழைக்கட்டும், ஒழுங்குக்கு வரட்டும், பார்க்கலாம், எதிர்காலம் பார்க்கலாம். எதிர்காலத்தில் திரும்பவும் ஆதி நிலையில் மரபு வழித்தன்மையில் பாரம்பரியமான சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் வரட்டும். வந்தால் எதிர்காலத்தில் அங்கீகரிக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற நிலை, இப்போ இருக்கிற ஆங்கில மருத்துவத்தை ஒழிச்சா வேறு என்ன மருத்துவம் இருக்குன்னா அக்குபஞ்சர் மட்டும்தான். அதுலேயுமே ஒற்றை புள்ளி சிகிச்சை தான். மல்டிநீட்லிங் அப்படிங்கிறது எப்போ ஒரு வைத்தியன் அடுத்து